ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் பற்றின முக்கியமான நிறைய அப்டேட்டை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கிறனால நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியவே மாட்டேங்குது, பேரண்ட்ஸுக்கும் தெரியல. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். இப்போ என்னென்னா, ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கான அந்த 1வது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. அதே போல் பிஎன்ஒஎஸ் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. புதுசாக வந்து பிஎன்ஒஎஸ் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நமக்கு வந்து பிஎன்ஒஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் 1வது ரவுண்டோட கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு பல குழப்பம், மிகப்பெரிய குழப்பம். 5000 பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை சீட்டு கிடைக்காம போனால் அந்த பணம் ரிட்டர்ன் வருமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்க எல்லா மாணவர்களுக்குமே நான் ஒரு தெளிவுபடுத்துகிறேன். புரிஞ்சால் உங்களுக்கு ரைட்டு. ஒரு பக்கம் இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3rd ரவுண்டு வந்து அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு பக்கம். ஸோ அதிலலாம் நம்ம மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் கலந்துக்குருவாங்களா என்னங்கிறதே டவுட்டு. உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதுக்கு வந்து நீட்டு மார்க் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். பிஎன்ஒஎஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு 12th மார்க்கே போதும். அதுக்கு யார் யாருடைய ரேங்க் லிஸ்ட்டில் யார் பேர் இருக்கோ அந்த மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎன்ஒஎஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 1வது ரவுண்டு நடந்து முடிஞ்சிச்சு. அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஒஎஸில் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். ஓசியில் 193.2, பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 184.5, பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 185.5, எம்பிசிக்கு வந்து 184, எஸ்சிக்கு வந்து 181.5, எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா 174.5, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 167. இது எல்லாமே கடைசியாக கிடைச்ச கட் ஆஃபு, கடைசியாக கிடைச்ச ரேங்க். முழுக்க முழுக்க கவர்மெண்ட் காலேஜ் 2 காலேஜில் மட்டும்தான் யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது. 2வது ரவுண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. 2வது ரவுண்டுக்கு எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே. அதே சேம் டைம் 1வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் பிஎன்ஒஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனுடைய அந்த க்ளோசிங் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓசிக்கு 143.5, அதே போல் பிசிக்கு வந்து 92.5, பிசிஎம்முக்கு வந்து 118.5, எம்பிசிக்கு வந்து 91.5, அதே போல் எஸ்சிக்கு வந்து 116.5, எஸ்சிஏக்கு 108.5, எஸ்டிக்கு 103. இது எல்லாமே நான் வந்து கடைசியாக அந்த ரேங்க்கும் போட்டிருக்கேன். இது கடைசியாக கிடைச்ச பிஎன்ஒஎஸ்க்கான ப்ரைவேட் காலேஜுக்கான கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ இது இப்படி தான் இருக்குது. 2வது ரவுண்டோட ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுது, கரெக்டாக வந்து 2வது ரவுண்டுக்கான கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் 9ஆம் தேதி நமக்கு வரப்போகுது. ரிசல்ட்டு வந்த உடனே யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிஎன்ஒஎஸில் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு மாறணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மாறி கிடைச்சது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி அடுத்து 2வது ரவுண்டோட விஷயத்தை பார்க்கலாம். 9ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு 16ஆம் தேதிக்குள்ளே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அக்டோபர் 16ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே. இது பிஎன்ஒஎஸ்க்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 கோர்ஸு, இந்த 4 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீட்டு மார்க்கு தேவை. நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கிடைக்கலன்னா சரி நம்ம வந்து சித்தாவாவது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்திருப்பீங்க. அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்குமே இன்னையோட முடியுது. ரிசல்ட் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி. யார் யாருக்கெல்லாம் சீட்டு அலாட் ஆகுதோ அந்த மாணவர்கள் அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒருவேளை சீட்டே கிடைக்கல, ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த ரவுண்டில் நீங்கள் பங்கேற்கலாம். அடுத்த ரவுண்டில் சீட் மேட்ரிக்ஸில் சீட்டு வந்தால் தாராளமாக பங்கேற்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நடக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் இருந்துச்சுன்னா அது வந்து 2வது ரவுண்டு நடத்துவாங்க. இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ உங்களுக்கு வந்து சீட்டே கிடைச்சாலும் நீங்கள் போய் சேரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா போகலாம், இல்லைனா விட்டுறலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பிஎன்ஒஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த புதிய ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இப்போ 9ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அக்டோபர் 11ஆம் தேதியே வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து அந்த யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஒரு பக்கம் வேகமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கட் ஆஃப் விவரத்தெல்லாம் முன்னாடி சொன்னேன், கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் விவரத்தை. ஸோ இப்படி தான் மாணவர்களே இருக்குது. அதனால் நம்மளுடைய மாணவர்கள் நல்லா சிந்தனையோட, பிஎன்ஒஎஸ்ங்கிறது அது வேறு மாதிரி டாபிக். அது வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க்கை வச்சு ஜாயின் பண்ணுறது. இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 கோர்ஸுக்கு மட்டும் முழுக்க முழுக்க நம்ம நீட்டு மார்க்கை வச்சு தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டு பாருங்கள். ஒருவேளை அங்கே உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங் வந்து அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் 3rd ரவுண்டுக்கு நடக்க போகுது. 3rd ரவுண்டு அங்கே வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் நடக்குது. அதே சேம் டைம் அதற்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி வந்துடும். அக்டோபர் 17ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் கலந்துக்குவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் டேட்டை உங்களுக்கு நான் சொன்னேன். இதுதான் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ அதனால் மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நமக்கு வந்து ரிசல்ட் வரட்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் சித்தா, ஆயுர்வேதா அந்த 4 கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யுனானி, ஹோமியோபதி இந்த 4 கோர்ஸுக்கான கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் எப்படி இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி. தேங்க்யூ, பை.